السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்றைய தினம் வெள்ளி இரவாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த துஆவை அதிகமாக ஓதுவோம். இந்த துஆவினுடைய நன்மையை அல்லாஹ்வே அறிவான். அந்த அளவுக்கு சிறந்த நன்மையுடைய ஒரு திக்ர், அதே போன்று மலக்குமார்களை ஆச்சரியப்படுத்தக்கூடிய ஒரு திக்ர், அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான ஒரு திக்ரை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய தினம் வெள்ளி இரவாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த திக்ரை ஓதுவோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு மனிதர் இந்த துஆவை ஒரு தடவை ஓதினால் அதற்கு எவ்வளவு நன்மை எழுதுவது என்று தெரியாமல் மலக்குகள் திகைத்து விடுவார்கள். அல்லாஹ்விடம், யா அல்லாஹ், உன்னுடைய இந்த அடியார் ஒரு வாசகத்தை கூறியுள்ளார், அதற்கு எவ்வளவு நன்மை எழுதுவது என்று கேட்டதற்கு அல்லாஹு தஆலா அனைத்தையும் அறிந்திருந்தும் அந்த அடியான் என்ன கூறினான் என்று அந்த மலக்குகளிடம் கேட்க, அவர்கள் அந்த அடியான் ஓதிய இந்த துஆவை அல்லாஹ்விடம் கூறுவார்கள். அதற்கு அல்லாஹ், அந்த வாசகத்தை அவன் கூறியபடியே எழுதி கொள்ளுங்கள், அவன் என்னை சந்திக்கும் போது அதன் நன்மையை நான் வழங்கிவிடுவேன் என்று அல்லாஹ் அந்த மலக்கிடம் கூறுவதாக அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த அளவுக்கு சிறந்த ஒரு துஆ. இந்த துஆவினுடைய நன்மையை அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கின்றான். இதனை நாம் எந்த அளவுக்கு அதிகமாக ஓதுகின்றோமோ, நாளை மறுமை நாளில் நாம் அல்லாஹுவை சந்திக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் அதனுடைய நன்மைகளை நமக்கு வழங்குவான். என்ன துஆ என்றால், யா ரப்பி லக்கல் ஹம்து كما ينبغي لجلال وجهك وعظيم سلطانك. يا رب لك الحمد كما ينبغي لجلال وجهك وعظيم سلطانك. எனது இரட்சகனே, மகத்துவமிக்க உனது ஆட்சியை, மேன்மைக்குரிய உனது உள்ளமையையும் எவ்வாறு புகழ்வது தகுதியானதோ அவ்வாறு உன்னை புகழ்கிறேன் என்று பொருள்படக்கூடிய இந்த துஆவை அதிகம் ஓதுவோம். நிச்சயமாக அல்லாஹ் இந்த துஆவின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் பல மாற்றங்களை ஏற்படுத்துவான். வல்ல நாயன் நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன்.